ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நவநீத் vlogs. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணாலியில் டே 2 தான். மணாலியில் டே 2 நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோவை தான் பார்க்க போகிறோம். மணாலியில் டே 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டு இல்லாமல் லோக்கல் சைட் சீயிங் பார்த்துட்டு லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டிபேட்டியன் டெம்பிள் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 2ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் புக் பண்ணியிருக்கோம், கேப் புக் பண்ணியிருக்கோம். கேப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் இருக்குது. பார்க்கிங்க்கு இன்னும் 1/2 கிலோமீட்டர் இதில் வந்து நடந்து போகணும். நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம குளிர், -6 வரைக்கும் போச்சு. காலையில் ஒரு 8 o'clock வரைக்கும் -6. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 degree நம்ம சூரிய பகவான் வேற என்ட்ரி கொடுத்துருக்காரு. சரி வாங்க இன்னைக்கு போய் கவர் பண்ணி போகலாம். இன்னைக்கு தான் மெயினான இது ஸ்னோவெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்துருச்சு. கேப் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சோலாங் வேலி, அட்டல் டனல், சிசு எல்லாம் கேப் புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக் தான் ரெண்ட் எடுக்கலான்னு இருந்தோம். அப்புறம் கிளைமேட் ரொம்ப மைனஸில் போயிட்டு இருக்கிறதுனால பைக்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லி கேப் போட்டோம். இப்போ கேப் வந்துட்டு இருக்கு. வாங்க கேப்பில் போய் கண்டினியூ பண்ணுறேன். வியூ செமையாக இருக்குது. காலையில் நேரத்தில் வியூ செமையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ல தான் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ மணாலியிலேருந்து நம்ம வந்து சிஷு போகிறோம். சிஷு அட்டல் டனல் தாண்டி சிஷுன்ற ஒரு பிளேஸ்க்கு கேப்ல போயிட்டு இருக்கோம். சோலாங் வேலியில் வந்து ஸ்னோ இல்லைன்றாங்க. ஸோ நம்ம சிஷு வரைக்கும் போகிறோம். போகும்போது அட்டல் டனல், சிஷுவில் வந்து ஸ்னோ பாயிண்ட், அப்புறம் ஸ்னோவில் ஏதாவது இது பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். கேம் இது விளையாட்டு ஏதாவது ஸ்னோ விளையாட்டு ஏதாவது விளையாட முடிஞ்சால் விளையாடலாம். அப்புறம் முன்னாடி போய் பார்க்கலாம். இப்போ வந்து இது ரோத்தாங் வந்து க்ளோஸ்டு. எப்பயுமே நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி எல்லாமே ரோத்தாங் க்ளோஸ்டு. இப்போ வந்து அதனால் நம்ம சிஷு தான், அட்டல் டனல் வழியாக சிஷு தான் போக போகிறோம். சரி வாங்க நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். சீனரிஸ் தான் சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் ஊட்டி மாதிரி ஹில்ஸ் ஏறுது. நைட்டு டெல்லியிலேருந்து மணாலி வரும்போது நான் தூங்கிட்டேன். பெருசாக எதுவும் ரோடெல்லாம் எதுவும் பார்க்கல. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக கண்ணாடி ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தனால எதுவுமே தெரியல. இப்போ தான் நான் வந்து உண்மையான லேண்ட்ஸ்கேப்பு என்னன்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஊட்டி மாதிரி தான் இருக்குது ரோட்ஸ். அதாவது நம்ம இது எல்லாத்துக்குமே நம்ம தேங்க்ஸ் வந்து ப்ரோக்கு தான், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். அவங்க இல்லைனா இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம வர முடியாது. சரி வாங்க நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க, ஒரு டனல் போயிருக்கோம். கரெக்டாக பேஸ்ட் இருக்கும்போது டனல் வந்துருச்சு. கவர் பண்ணி காட்டியிருப்பேன். இந்த சோலாங் வேலி இப்போ தான் கிராஸ் பண்ணோம். நான் சொல்லியிருப்பேன் ஏதோ மணல் மேடு மாதிரி இருக்குது, ஸ்னோவே இல்லை சோலாங் வேலியில். ஸோ அதனால நம்ம வந்து சிசு வரைக்கும் போகிறோம். அட்டல் டனல் தாண்டிட்டாவே உங்களுக்கு நல்ல ஆல்டிடியூட். அட்டல் டனல் வந்து ஒரு 10,000 feet ஆல்டிடியூடில் இருக்குது. ஸோ நான் அங்கே கண்டிப்பாக நம்ம ஸ்னோ இந்த டைம் பார்க்கலாம்.
அதேமாதிரி லேக் போகிற ரோடு எல்லாமே க்ளோஸ்ட். இப்போ மணாலிலேருந்து லேஸ் ரோத்தாங் எல்லா ரோடுமே க்ளோஸ்ட். ஸோ நம்ம எந்த சைட்லாம் நம்ம போக முடியாது. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், காட்டுறேன். எல்லாமே ஒரு இலையுதிர் காலம்னு நினைக்கிறீங்க. எந்த மரத்துலையுமே நோ லீவ்ஸ், எதுலேயுமே லீஃப்லாம் எதுவுமே இல்லை. ஸ்ப்ரிங் சீசன் எல்லாமே எதுவுமே லீஃப் இல்லை. போய் பார்க்கலாம். ஸ்னோ நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுமான்றது தெரியல. ஏன்னா ஃபுல்லாக ட்ரை ஏரியாவாக இருக்குது. குளிர் மட்டும் -5 -6. நேற்றெல்லாம் நம்ம இறங்கும்போது -9. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்னோ வந்து இல்லை. ஜஸ்ட் நம்ம கிளேசியர் மட்டும் தான் பார்த்தோம். சரி வாங்க, நான் வந்து அட்டல் டனல் போய் கண்டினியூ பண்ணுறேன். அட்டல் டனல் கிட்ட வந்துட்டோம். அட்டல் டனல் போய் கவர் பண்ணுறேன். இப்போதான் வந்து ஸ்னோவே பார்க்குறோம். இவ்வளோ நேரம் வந்ததுக்கு ஒர்த்தா ஸ்னோவே இப்போதான் பார்த்துருக்கோம். ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அட்டல் டனல் இன்னும் 2 கிலோமீட்டர் தான். அட்டல் டனல் போய் கவர் பண்ணுறோம். அது வரைக்கும் ஸ்னோவை பாருங்களேன். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தது ஒர்த்து. பட் சோலாங் வேலி வேஸ்ட். வந்தீங்கன்னா நிறைய சிசு வந்துருங்க. சிசு அட்டல் டனல். நம்ம இப்போ அட்டல் டனல்ல இருக்கோம். பின்னாடி தான் அட்டல் டனல் இருக்கு. ஸ்னோ மட்டும் பின்னாடி, என்னோட பேக்ரவுண்ட் ஸ்னோவை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. பயங்கரமா இருக்கு. பின்னாடி ஸ்னோ மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. அட்டல் டனல் அங்க இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன், பேக் கேமரால காட்டுறேன் பாருங்க. அட்டல் டனல் வந்து கிட்டத்தட்ட நம்ம இப்போ 10,400 ஃபீட்ல இருக்கோம். ஒரு 10,400 ஃபீட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டனல். இது வந்து பாத்தீங்கன்னா 2015லயோ நம்ம தான் நம்ம மோடிஜி திறந்து வச்சாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க, பேக் கேமரால உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்டல் டனல்ல தான் இருக்கும். அட்டல் டனல் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10,040 ஃபீட் ஹைட்ல இருக்கும். 10,040 ஃபீட் ஆல்டிடியூட் ஹைட்ல இருக்கும். ஹைட்ல பில்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டனல், இந்தியாஸ் லாங்கஸ்ட் டனல். கிட்டத்தட்ட ஒரு 9 to 11 கிலோமீட்டர்ஸ் லாங்கஸ்ட் டனல் அட்டல் டனல். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ. சோலாங் வேலியில சுத்தமா ஸ்னோ இல்ல, அட்டல் டனல்ல தான் ஸ்னோ. சரி வாங்க கவர் பண்றோம்.
சிசுவில் வந்து என்ன டெம்பரேச்சர் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு. என்ன டெம்பரேச்சர்னு முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்க. இப்போ டெம்பரேச்சர் என்ன -2 டிகிரி செல்சியஸ், -2 டிகிரி செல்சியஸ். ஆனால் சன்னி டே. இதுதான் இங்கே டெம்பரேச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடுது, பாதி ஆறு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. கீழே வந்து யாராவது தண்ணி ஊற்றி வச்சுதானே அது ஃப்ரீஸ் ஆகுது, சேரெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. பின்னாடி மழை ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கரெக்டாக ஃபுல் ஸ்னோ டைம் வந்தோம்னா இந்த பின்னாடி இருக்கிற மலையெல்லாம் கூட ஃப்ரீஸ் ஆகிருக்கும். சோலாங் வேலியெல்லாம் போகாதீங்க. சோலாங் வேலியில் வந்து அதிக க்ரௌடும் வேற. அந்த கோத்தேரி கழுத ரைட்லாம் நீங்கள் எடுக்கணும். உள்ளே போகிறதுக்கே உங்களுக்கு காசு வாங்குவாங்க. இங்கே எந்த தொல்லையும் இல்லை. நான் பாட்டு அழகாக ஸ்னோவில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கிட்டத்தட்ட இங்கே 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது ஹை ஆல்டிடியூடு, பார்த்து வாங்க. ஆல்டிடியூட்லாம் பழக்கப்படாமல் இருந்தீங்க, உங்களுக்கு வாந்தி வரும், அந்த தலை சுத்துதல், கித்தினஸ் அதெல்லாம் இருந்தால் அதுக்கான டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இது வந்து 10,000 feet ஒரு ஹை ஆல்டிடியூடான பிளேஸ் இது. அதனால பார்த்து வந்துக்கோங்க. Journey we will find our souls begin to intertwine. Your heart of gold, so pure, divine, and I lost myself within the fire, breaking free from my desire. A heart of gold forged to inspire. It's starfire. It's பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ஸ்னோவில் பெருசாக ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லை. சோலாங்கில் தான் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. இங்கே வெறும் ஜிப்லைன் மட்டும் தான் இருக்குது, பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்னோவில் விளையாண்டுக்கிட்டு ஸ்னோவை தொட்டு பார்த்ததே ஒரு ஃபீல் தான். முன்னாடி ஒரு ஆறு போகுது, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு போகுது. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிப்லைன் இருக்குது, அவ்வளோதான். கரெக்டாக அந்த மலைக்கு மேலே ஒரு சூரியன், நல்லா ஒரு ஹை ஆல்டிடியூடான பிளேசஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி லாஸ்ட் பிப்ரவரியிலலாம் வந்தோம்னா அதுதான் சோலாங்கில் வந்து உங்களுக்கு ஸ்னோஃபால், நல்லா ஸ்னோ இருக்கும். அங்கே நல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். இங்கே எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லை சூடானால் ஸ்னோ பார்க்கலாம், அதுக்காக தான் வந்தது. சரி வாங்க அப்படியே பாருங்கள். கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்படியே பார்த்துட்டு கடைசியாக ஒரு மியூசிக் போட்டு ஒரு எடிட்டிங் மாதிரி, ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று எடுக்கிறேன். பாய் கைஸ். முன்னாடி ஏதாவது இன்னும் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் நான் காட்டுறேன். அப்படி இல்லை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை. வேணா நீங்கள் ஜிப்லைன் ட்ரை பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஜிப்லைன் இருக்குது, வேணா ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஜிப்லைன் இருக்குது. பெருசாக ஒன்றும் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் இல்லை இந்த இடத்துல. பெருசாக ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் இல்லை. பட் எனக்கு பீஸ்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா வாங்க. ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லை எனக்கு அவ்வளோவா. நான் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்க மாட்டேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 1 hour 2 hour தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு க்ரௌடடான பிளேஸ்க்கு போகாமனா இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க. வந்து பார்த்தீங்கன்னா மேகி வாங்கியிருக்கோம். இந்த வியூவில் வந்து ஒரு டீ, மேகி இதெல்லாம் வந்து சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜிப்லைனில் வந்து போயிட்டுருக்காங்க. வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மேகி, வெஜ் மேகி நல்லாயிருக்கு. இந்த குளிருக்கு வாங்கி சாப்பிட்லாம் வெஜ் மேகி. ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 10 நாளாக வந்து பிஸ்கெட்லாம் எதுவுமே சாப்பிடல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்லேஜி பிஸ்கெட் 20 rupees கொடுத்து வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு. சாய், பிஸ்கெட், மேகி. இங்கே வந்து நூடுல்ஸே அவ்வளோவா நூடுல்ஸ் கிடைக்கிது. பட் நாங்கள் அவ்வளோவா பராத்தாஸ் அந்த மாதிரி தான், சாவல் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருந்தோம். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து சூரியன் வர கீழே போகுது. இப்போ வந்து 2 degree Celsius இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ். Journey we will find our souls begin to intertwine. Your heart of gold, so pure, divine, and I lost myself within the fire, breaking free from my desire.
It starts